டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நாம் இந்த வகுப்பில் அடுத்த ஆண்டு வரவுள்ள டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கான ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதியில் உள்ள முக்கியத்துவம் வாய்ந்த தலைப்புகளை பற்றி இப்போது பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது சமீபத்தில் நடந்து முடிந்த குரூப் 2 தேர்வில் பொது அறிவு பகுதியில் இருந்து கேட்கப்பட்ட கேள்விகள், அதாவது ஜெனரல் ஸ்டடீஸ் என்று சொல்லக்கூடிய பொது அறிவு பகுதியிலிருந்து கேட்கப்பட்ட கேள்விகள் முக்கியமாக இந்தியன் ஹிஸ்டரி, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் போன்ற பகுதிகளிலிருந்து கேட்கப்பட்ட கேள்விகள் பேராசிரியர் கா வெங்கடேசன் அவர்கள் எழுதிய புத்தகத்தில் இருந்துதான் வந்திருக்கிறது நண்பர்களே. அதாவது பல மாதங்களுக்கு முன்பாகவே நான் சொல்லியிருந்தேன், பேராசிரியர் கா வெங்கடேசன் அவர்கள் எழுதிய தற்கால தமிழ்நாட்டு வரலாறு மற்றும் இந்திய விடுதலை போராட்ட வரலாறு என்ற 2 புத்தகத்தை படிக்க வேண்டும் என்று நான் அடிக்கடி சொல்லியிருந்தேன் நண்பர்களே. அதை முழுமையாக படித்தவர்களுக்கு தெரிந்திருக்கும். குரூப் 2 தேர்வில் கேட்கப்பட்ட பெரும்பாலான கேள்விகள் அதில் தான் இருக்கிறது. எனவே அடுத்த ஆண்டு வரவுள்ள தேர்வுகளுக்கும் பெரும்பாலும் அந்த புத்தகத்தில் இருந்து தான் வரும் என்று நினைக்கிறேன் நண்பர்களே. ஏனென்றால் இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புத்தகம் நண்பர்களே. பெரும்பாலான தேர்வுகளில் இதிலிருந்து தான் கேள்விகள் வந்திருக்கிறது. எனவே ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதிக்கு இந்த புத்தகத்தை வாங்கி படியுங்கள், அல்லது நம்முடைய பயிற்சி வகுப்பை தொடர்ந்து கேட்டு வாருங்கள் நண்பர்களே. உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதாவது வரவுள்ள குரூப் 2 மெயின்ஸ் மற்றும் 2A மெயின்ஸ் தேர்வுகளுக்கும் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள குரூப் 4 கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய தொழில்நுட்ப பணிகள் தேர்வு மற்றும் அதற்கடுத்து வரக்கூடிய குரூப் 2 2A போன்ற தேர்வுகளுக்கும் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதிக்கு உதவும் வகையில் நம்முடைய பயிற்சி வகுப்பானது தொடங்கப்பட்டுள்ளது நண்பர்களே. அதாவது இன்றிலிருந்து புதிய பயிற்சி வகுப்புகள் தொடங்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே குரூப் 2 மற்றும் 2A மெயின்ஸ் தேர்வுகளுக்கும் பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று வருகிறது நண்பர்களே. கேட்காதவர்கள் நம்முடைய யூடியூப் சேனலிலும் டெலகிராம் சேனலிலும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. கேட்டு பயன்பெறுங்கள். இன்றிலிருந்து அடுத்த ஆண்டு வரவுள்ள தேர்வுகளுக்கான புதிய பயிற்சி வகுப்புகள் தொடங்கப்பட்டுள்ளது நண்பர்களே. முதல் வகுப்பாக பொது தமிழ் பகுதியை முடித்திருக்கிறோம். அதாவது திருக்குறள் மற்றும் அது தொடர்பான செய்திகள். அதற்கடுத்து பாடத்திட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள திருக்குறள் தொடர்பான 20 அதிகாரங்களை முழுமையாக பார்த்திருக்கிறோம் நண்பர்களை. பார்க்காதவர்கள் யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது, பாருங்கள். அதைத் தொடர்ந்து ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதியும் பார்க்க இருக்கிறோம் நண்பர்களே. முதல் வகுப்பாக பொது அறிவில் முக்கியத்துவம் வாய்ந்த தலைப்புகளை எடுத்து தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். அதாவது டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய முக்கியத்துவமான தலைப்புகளை தேர்ந்தெடுத்து பார்க்க இருக்கிறோம் நண்பர்களே. இது கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும். அதாவது இது கல்லூரி ஆசிரியர்கள் எழுதிய புத்தகம், அதாவது பேராசிரியர் கா வெங்கடேசன் அவர்கள் எழுதிய புத்தகம். அதற்கடுத்து ஸ்பெக்ட்ரம் மாடர்ன் இந்தியா புத்தகம். அதற்கடுத்து பிபின் சந்திரா அவர்கள் எழுதிய மாடர்ன் இந்தியா புத்தகம் ஆகியவற்றை தொகுத்து இந்த பயிற்சி வகுப்பானது நடைபெறுகிறது நண்பர்களே. நீங்கள் அமைதியாக கேட்டு பயனடையுங்கள். இப்போது முதல் தலைப்பாக தென்னிந்திய கிளர்ச்சி என்பதை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. அதற்கடுத்து 1806ஆம் ஆண்டு நடைபெற்ற வேலூர் கிளர்ச்சியும், அதைத் தொடர்ந்து 1857ஆம் ஆண்டு நடைபெற்ற பெரும் புரட்சியும், இந்த 3 தலைப்புகளையும் இந்த வகுப்பில் முழுமையாக பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த தலைப்புகளில் இருந்து கேள்விகள் வரும் நண்பர்களே. அவ்வளவோ முக்கியத்துவம் வாய்ந்த தலைப்பு. எனவே தெளிவாக கேட்டு பயன்பெறுங்கள். இப்போது பாடத்திற்குள் செல்லுவோம். முதல் தலைப்பாக தென்னிந்திய கிளர்ச்சி.
நடைபெற்ற ஆண்டு 1800 1801 ஆண்டு வரை இந்த தென்னிந்திய கிளர்ச்சியானது நடைபெற்றது. ஆங்கில ஆதிக்க எதிர்ப்பு, அதாவது ஆங்கிலேயர் ஆதிக்கத்திற்கான ஒரு எதிர்ப்பு 1600 டிசம்பர் 31 நாள் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி வியாபாரம் செய்வதற்காக இந்தியாவுக்குள் வந்தது. அது கூடாரத்துக்குள் நுழைந்த ஒட்டகம் போல தன்னை படிப்படியாக வர்த்தகத்தோடு வளர்த்து கொண்டது. 17ஆம் நூற்றாண்டில் இந்திய மண்ணில் உறுதியாக காலூன்றியது அந்த கம்பெனி. 18ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் சென்னையில் தனது வர்த்தக கிடங்கை ஏற்படுத்தியது. அதை சுற்றி ஆங்கிலேயர்கள் குடியேறினர். 3 கர்நாடக போர்கள், அதாவது 1746 1763 காலகட்டங்களில் 3 கர்நாடக போர்களும் 4 மைசூர் போர்களும், அதாவது 1767 1799 ஆகிய காலகட்டங்களில் 4 மைசூர் போர்களும் ஏற்பட்டது. அதன் விளைவாக ஆங்கிலேயர்கள் தென்னிந்தியாவில் தங்களது ஆதிக்கத்தை நிலைநிறுத்தினர். எனினும் கம்பெனியானது புதிதாக பெற்ற நிலப்பகுதிகளின் நிர்வாகத்தை நெறிப்படுத்தி தங்களது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வர முற்பட்ட போது பாளையக்காரர்களின் பகையையும் போராட்டங்களையும் சந்திக்க வேண்டியிருந்தது. நெல்கட்டும் செவல் பாளைய தலைவரான புலித்தேவர்தான் முதலில் கம்பெனி ஆதிக்கத்துக்கு எதிராக கூட்டணி கண்டு போர்க்கொடி உயர்த்தினார். ஆங்கிலேயர் படைத்தலைவர் கர்னல் அலெக்சாண்டர் ஹெரானை புறங்கண்டார். எனினும் ஆங்கிலேயரின் ஆதரவோடு பெரும்படையுடன் வந்த கான் சாஹிப்பிடம் தோல்வியுற்றார் பூலித்தேவர். பூலித்தேவரின் கிளர்ச்சி ஆரம்பத்திலே கிள்ளி எறியப்பட்டது. பூலித்தேவருக்கு பின்னர் ஆங்கிலேய ஆதிக்கத்துக்கு எதிராக கிளர்ச்சி செய்தவர் பாஞ்சாலங்குறிச்சி பாளைய தலைவரான வீரபாண்டிய கட்டபொம்ம நாயக்கர். அவர் திருநெல்வேலி கூட்டணியை பலப்படுத்தி கம்பெனியோடு தீரத்துடன் போராடினார். ஆனால் அவர் மேஜர் பானர்மேனிடம் தோற்க நேர்ந்தது. அவர் கயத்தாரில் தூக்கிலிடப்பட்டார். அக்டோபர் 17, 1996 தூக்கிலிடப்பட்டார். கட்டபொம்மனது கிளர்ச்சியும் நசுக்கப்பட்டுவிட்டது. கட்டபொம்மன் கொல்லப்பட்ட அடுத்த ஆண்டே பரவலான பெருங்கிளர்ச்சி ஏற்பட்டது. அதை பேராசிரியர் ராஜய்யன் என்பவர் தென்னிந்திய கிளர்ச்சி என்றும் முதல் சுதந்திர போர் என்றும் வர்ணித்துள்ளார். அதாவது தென்னிந்திய கிளர்ச்சி என்றும் முதல் சுதந்திர போர் என்றும் வர்ணித்தவர் யார் என்று கேட்பார்கள். பேராசிரியர் கு. ராஜய்யன். அடுத்து கிளர்ச்சிக்கான காரணங்கள், அதாவது தென்னிந்திய கிளர்ச்சிக்கான காரணங்கள். இதிலிருந்து தான் நண்பர்களை கேள்விகள் கேட்பார்கள். இது பல பிரிவாக பிரித்திருக்கிறார்கள். அதாவது அரசியல் காரணங்கள். 19ஆம் நூற்றாண்டின் துவக்கத்திலேயே துவக்கப்பட்டதே தென்னிந்திய கிளர்ச்சியாகும். முகலாய பேரரசின் வீழ்ச்சிக்கு பின் தென்னிந்தியா குழப்பத்துக்கும் கொந்தளிப்புக்கும் உள்ளாயிற்று. எனினும் அரசர்களும் பாளையக்காரர்களும் கிராம குடியாட்சி முறையும் அரசியல் கட்டுக்கோப்பும் குலையாத சமநிலையை பாதுகாத்து வந்தனர். அந்த அமைப்பு முறை ஆங்கிலேயன் ஆக்கிரமிப்பு கொள்கைக்கு இலக்கான போது எதிர்ப்பு ஏற்பட்டது. ஆற்காடு நவாப் சந்தா சாஹிப், தஞ்சாவூர் பிரதாப் சிங், மதுரை கான் சாஹிப் ஆகியோர் கம்பெனி ஆதிக்கத்துக்கு அடிபணிந்தனர். மைசூர் மன்னர்களான ஐதர் அலியும் திப்பு சுல்தானும் அவ்வாதிக்கத்தை எதிர்த்து மடிந்தனர்.
கம்பெனியோடு உடன்படிக்கை செய்து கொண்ட மன்னர்கள் ஆங்கிலேய நிர்வாகத்தின் கருவிகளாக இருந்து கொண்டு மக்களை சுரண்டினர், கொடுமைப்படுத்தினர். அரசர்கள் கம்பெனிக்கு அடங்கி மக்களை அடக்கியமையால் மக்களிடையே மனக்கசப்பு வரலாயிற்று. அரசர்களை அடக்கியது போன்று கம்பெனியால் பாளையக்காரர்களை அடிபணிய வைக்க முடியவில்லை. கர்நாடகத்திலும் மலபாரிலும் தமிழகத்திலும் கம்பெனி பல்வேறு உத்திகளை கையாண்டு அவர்களை பலவீனப்படுத்திற்று. எனினும் உறுதியான பாளையக்காரர்கள் ஒன்று சேர்ந்து கம்பெனி ஆட்சியை எதிர்க்க துணிந்தனர். கிராமங்களின் கேடயமாக இருந்த அவர்கள் தங்களது பாரம்பரிய உரிமைகளும் சலுகைகளும் பறிபோவதை கொஞ்சமும் விரும்பவில்லை. வழி வழியாக இருந்து வந்த கிராம பணிகளை கம்பெனி நிர்வாகம் மேற்கொண்டதால் கிராம குடியாட்சி முறை நிலைகுலைந்தது. கிராம மக்கள் பாளையங்களிலும் பணியாற்ற முடியவில்லை, கிராம நிர்வாகத்திலும் பங்கேற்க இயலவில்லை. பரம்பரை பழக்க வழக்கங்களை புனிதமாக கருதிய கிராம மக்கள் கம்பெனி கொண்டு வந்த மாற்றங்களால் ஏமாற்றம் அடைந்தனர். அரசியல் உரிமை பறிப்பும் சுழாட்சி இழப்பையும் மக்கள் தலைவர்கள் எதிர்த்தனர். பிரான்சில் இருந்து மைசூருக்கு வந்த புரட்சியாளர்கள் தென்னிந்தியாவின் பல பகுதிகளுக்கும் சென்று ஆங்கிலேயருக்கு எதிராக பிரச்சாரம் செய்தார்கள். இவற்றின் கூட்டு விளைவாக தென்னிந்தியாவில் கிளர்ச்சி ஏற்படுவதற்கான அரசியல் சூழ்நிலை உருவானது. பொருளாதார காரணங்கள். அரசியல் அடக்குமுறையை போன்றே பொருளாதார சுரண்டலும் தென்னிந்திய கிளர்ச்சிக்கு காரணமாயிற்று. மக்கள் நலனை பேணுவதை விட கம்பெனி தனது வருவாயை பெருக்குவதிலே குறியாக இருந்தது. வரிகளை வரம்பின்றி உயர்த்தியது. உதாரணமாக, திண்டுக்கல்லில் திப்பு சுல்தான் வசூலித்ததற்கு மேலாக 25 விழுக்காட்டுக்கு அதிகமாக வரி வசூலிக்கப்பட்டது. கன்னட பகுதி, சூண்டா, சேலம், கோயம்புத்தூர், திருநெல்வேலி ஆகிய இடங்களில் 90 விழுக்காட்டுக்கு அதிகமான வரி வசூல் செய்யப்பட்டது. தன்னிச்சைப்படி உயர்த்தப்பட்ட வரிகளால் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். அவர்கள் அனுபவித்து வந்த பல சலுகைகள் பறிக்கப்பட்டன. விவசாய நிலங்களுக்கு விதிக்கப்பட்ட தீர்வை மிகவும் அதிகமாக இருந்தது. பல நேரங்களில் விளைச்சலை விட தீர்வையே அதிகமாக இருந்தது. இவற்றை எதிர்த்தோர் நிலங்களில் இருந்து வெளியேற்றப்பட்டனர். பலர் வரியை கட்ட முடியாது தங்களது நிலங்களை விட்டுவிட்டு கிராமங்களை விட்டு வெளியேறினர். வரிகள் கடுமையாகவும் கொடுமையாகவும் வசூலிக்கப்பட்டன. இடைத்தரகர்களும் வருவாய்த்துறை ஊழியர்களும் மக்களை கசக்கி பிழிந்து வரி வசூலித்தனர். நிலத்தீர்வையை நிர்ணயிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளும் விசாரணைகளும் மக்களிடையே அச்சத்தை அதிகரிக்க செய்தன. அரசர்கள் கம்பெனிக்கு செலுத்த வேண்டிய தொகையையும் மக்களிடம் இருந்தே வசூலித்தனர். அவ்வசூலுக்காக நியமிக்கப்பட்டவர்கள் கொடுத்த நிர்பந்தங்களும் மக்களை துன்புறுத்தின. அரசர்கள் ஆங்கிலேயரிடமிருந்து அதிக வட்டிக்கு கடன் வாங்கினர். தங்களுக்கு சேர வேண்டிய நில வரியை வசூலித்து கடனுக்கு பதில் செலுத்தும் பொறுப்பை காரியக்காரர்களிடம் ஒப்படைத்தனர். அவர்கள் கம்பெனி ஊழியர்களுக்கு மேலாக தங்களை கருதி கொண்டு மக்களிடமிருந்து நிலுவைகளை ஈவிரக்கமின்றி வசூலித்தனர். அடிக்கடி கம்பெனி மேற்கொண்ட போர்களும் இராணுவ நடவடிக்கையாலும் வர்த்தகமும் தொழிலும் பெரிதும் பாதிக்கப்பட்டன. கம்பெனியின் கப்பல்களின் போட்டிக்கு முன் நாட்டு படகுகளால் ஈடுகொடுக்க முடியவில்லை. கம்பெனியின் வர்த்தக போட்டி, கம்பெனி ஊழியர்களின் சொந்த வியாபாரம், இங்கிலாந்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் ஆகியவை தென்னிந்தியாவின் கிராம குடிசைத் தொழில்களை நசித்துவிட்டன. ஆனால் பல்லாயிரக்கணக்கான கைவினைஞர்கள் வேலை இழந்தனர். 1798 ஏற்பட்ட கடுமையான பஞ்சத்தை பயன்படுத்தி கொண்டு கம்பெனி காரியக்காரர்களும் நிர்வாகிகளும் உணவுப் பொருட்களை பதுக்கி வைத்து கொண்டு
அவைகளின் விலையை பன்மடங்கு உயர்த்தி விற்று கொள்ளை லாபம் பெற்றனர். இவற்றால் மனநொந்து போன மக்கள் தங்களுடைய வெறுப்பை வெளிப்படுத்துவதற்கான தக்க தருணத்தை எதிர்பார்த்து இருந்தனர். அடுத்து மருது பாண்டியரின் காரணம், அதாவது மருது பாண்டியர் கூறிய காரணங்கள். சிவகங்கையின் மருது பாண்டியன் தென்னிந்தியாவின் தாழ்ச்சிக்குரிய காரணத்தை அறிவுபூர்வமாக ஆராய்ந்தறிந்து கூறினார். அவரின் ஆய்வின்படி அரசர்களின் அரசியல் சாதுரியமற்ற கொள்கை, குழு கோஷ்டி மனப்பான்மை, ஆங்கிலேயரின் வஞ்சகத்தன்மை, மக்களின் ஒரு பகுதியினர் அந்நிய அதிகாரத்துக்கு அடிபணியும் வழக்கமான போக்கு ஆகியவை தென்னிந்தியரின் அரசியல் பலவீனத்துக்கான காரணங்களாகும். அரசர்கள் ஆங்கிலேயருடன் உடன்படிக்கை செய்து கொண்டு தன்மான குறைவான தாழ்ந்த நிலையை அடைந்ததை அவர் வன்மையாக கண்டித்தார். தென்னிந்தியர்களிடையே உள்ள ஒற்றுமையின்மையை ஆங்கிலேயர்களுக்கிடையே இருந்த ஒற்றுமையோடு ஒப்பிட்டு காட்டினார். ஐதராபாத்தில் நாசிர் ஜங்கும் முஷாபர் ஜங்கும், கர்நாடகத்தில் சந்தா சாஹிப் முகமது அலி, தஞ்சாவூரில் பிரதாப் சிங் சரபோஜியும் பரஸ்பர பொறாமையால் மோதிக்கொண்டதை கோடிட்டு காட்டினார் மருது பாண்டியன். ஆங்கிலேயரின் ஆணைகளை சிரம் மேற்கொண்டு நிறைவேற்றி அவர்களின் ஆட்சியை உரமிட்டு வளர்த்த மக்களின் ஒரு பிரிவினரின் போக்கு கண்டு அவர் கவலையுற்றார். தற்கொலைக்கு ஒப்பான அந்நிலை நீடித்தால் இந்தியா முழுவதும் ஆங்கிலேயரின் ஆதிக்கத்தின் கீழ் வந்துவிடும் என்று அவர் எச்சரித்தார். தமிழ்நாட்டுக்கு ஒரு வால்டர், ஒரு ரூசோ, ஒரு மாண்டெஸ்க்யூ இல்லாத குறையை தீர்த்து வைத்தவர் மருது பாண்டியர். கேள்வி கேட்பார்கள் நண்பர்களே. டிஎன்பிசியில் இது போன்ற சில முக்கியத்துவமான வரிகளை கொடுத்து எவை சரி எவை தவறு என்று கேட்பார்கள், புரிந்து கொள்ளுங்கள். அதற்கடுத்து பிராந்திய கூட்டமைப்பு, அதாவது ரீஜனல் லீக்கேஜ். ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியின் விளைவாக தென்னிந்தியாவில் அரசியல் அடக்குமுறை, பொருளாதார சுரண்டல், நிர்வாக கெடுபிடி போன்றவை அதிகமாயிற்று. மக்கள் சொல்லொண்ணா இன்னல்களுக்கு ஆட்பட்டனர். எதிர்ப்புணர்ச்சி கிளர்ச்சிக்கு ஆணிவேர். ஆனால் வடிவமற்ற எதிர்ப்புணர்ச்சி வீண் முயற்சியாகும், வீழலுக்கு இறைத்த நீராகும். எனவே மக்களின் எதிர்ப்புணர்ச்சிக்கு பாதிக்கப்பட்ட பாளையக்காரர்களும் மக்கள் தலைவர்களும் உரிய வடிவம் கொடுத்தனர். அவ்வடிவம் முதலில் பிராந்திய கூட்டமைப்புகளாக உருவெடுத்தது. 1795 1799 வரை ராமநாதபுரம், திருநெல்வேலி, திண்டுக்கல், மலபார், கோயம்புத்தூர் ஆகிய 4 பிராந்திய கூட்டமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டன. அதற்கடுத்து ராமநாதபுரம் கூட்டமைப்பு. இக்கூட்டமைப்பின் கர்த்தா சிவகங்கை வெள்ள மருது பாண்டியன் ஆவார். இவரது இளவல் சின்ன மருது. மருது சகோதரர்கள் சிவகங்கை மன்னரான முத்துவடுக நாத தேவரிடம் சாதாரண ஊழியர்களாக தங்களது பணியை துவங்கினர். தங்களது பயன் கருதா பணியாலும் நேர்மை திறத்தாலும் எஜமான பக்தி விசுவாசத்தாலும் கடுமையான உழைப்பாலும் உயர்ந்தனர். அமைச்சர்களாயினர். அரசரின் மறைவுக்கு பிறகு அரச குடும்பத்தை காத்த பெருமை இவர்களுக்கு உண்டு. சிவகங்கைக்கு அடுக்காக வந்த சோதனைகளை சமாளித்தனர். ஆங்கிலேய ஆட்சியை அகற்ற பிற பாளையக்காரரோடு கூட்டு சேர வேண்டிய இன்றியமையாமை உணர்ந்தவர் மருது பாண்டியன். மக்கள் ஒன்று சேர்ந்து அந்நிய ஆட்சிக்கு எதிராக போரிட வேண்டும் என்றார். பக்கத்து பாளையக்காரர்களுக்கு உளவாளிகளை அனுப்பி தன் முயற்சிக்கு ஆதரவு தேடினார் மருது பாண்டியன். ராமநாதபுரத்தின் பிரமுகர்களான மேலப்பன், சிங்கம் செட்டி, முத்துக்கருப்ப தேவர் ஆகியோர் மருது பாண்டியன் முயற்சிக்கு ஆக்கமும் ஊக்கமும் தந்தனர். தஞ்சாவூர் ஞானமுத்துவும், சிவகிரி மாப்பிள்ளை வன்னியனும், மதுரை கள்ளர்களும்
மருதுபாண்டியன் அமைத்த ராமநாதபுரம் கூட்டமைப்புக்கு ஆதரவளித்தனர். மருதுபாண்டியன் தலைமையில் இக்கூட்டமைப்பு செயல்பட்டது. நண்பர்களே, ராமநாதபுரம் கூட்டமைப்பை அமைத்தவர் யார் என்று கேட்பார்கள். மருதுபாண்டியன். அதற்கு ஆதரவு தெரிவித்தவர்கள் குறித்து கேட்பார்கள். அதையும் தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்து திருநெல்வேலி கூட்டமைப்பு. மருதுபாண்டியனால் ஊக்குவிக்கப்பட்டு நாகலாபுரம் மன்னர் கோட்டை, போவாலி, கோலார்பட்டி, சென்னால்குடி பாளையக்காரர்கள் சேர்ந்து உருவாக்கியதுதான் திருநெல்வேலி கூட்டமைப்பு. இக்கூட்டமைப்பில் சேர்ந்து அதற்கு புது பொலிவையும் வலியையும் கொடுத்தார் பாஞ்சாலங்குறிச்சி பாளையக்காரரான வீரபாண்டிய கட்டபொம்மன். மருதுபாண்டியனால் கவரப்பட்டு அவரோடு நெருங்கிய தொடர்பு கொண்டு அவரையே முன்மாதிரியாக கொண்டு செயல்பட்டார் கட்டபொம்மன். அவர் சாப்டூர், 7000 பண்ணை, காடல்குடி, குளத்தூர் பாளையக்காரர்களையும் கூட்டு சேர்ந்து கொண்டு திருநெல்வேலி கூட்டமைப்பை பலப்படுத்தினார். செவத்தையா, வீரபாண்டிய நாயக்கர், வீரபத்திர பிள்ளை ஆகியோரை அனுப்பி மதுரை கள்ளர்களின் ஆதரவையும் பெற்றார் அந்த பாஞ்சாலங்குறிச்சி பாளையக்காரர். திருநெல்வேலி கூட்டமைப்புக்கு அவரே தலைமையேற்றார். ஆனால் தென்னிந்திய கிளர்ச்சியில் பங்கேற்கும் பேறு அவருக்கு கிடைக்கவில்லை. கிளர்ச்சி துவங்குவதற்கு ஓராண்டுக்கு முன்னரே கட்டபொம்மன் ஆங்கிலேயரால் தூக்கிலிடப்பட்டார். திருநெல்வேலி கூட்டமைப்பு வீரபாண்டிய கட்டபொம்மன். ராமநாதபுரம் கூட்டமைப்பு மருதுபாண்டியன். கேள்விகள் இப்படித்தான் கேட்பார்கள் நண்பர்களே. அடுத்து திண்டுக்கல் கூட்டமைப்பு. திண்டுக்கல் கூட்டமைப்பை உருவாக்கியவர் கோபால நாயக்கர். விருப்பாட்சி பாளையக்காரரான கோபால நாயக்கர் சிறந்த ராஜதந்திரி, போர்க்களங்கள் பல கண்டவர், திறமையான அமைப்பாளர். அந்நிய அடக்குமுறை ஆதிக்கத்தில் இருந்து விடுபட எண்ணியோருக்கு அவரது தலைமை கலங்கரை விளக்கமாக திகழ்ந்தது. திண்டுக்கல், மணப்பாறை, கள்ளர்நாடு, கோயம்புத்தூர், சேலம் ஆகிய இடங்களுக்கு தனது தூதுவர்களை அனுப்பி ஆதரவு தேடினார். மணப்பாறை லட்சுமி நாயக்கர், டில்லி யாதுல் நாயக்கர் ஆகியோரோடு நெருங்கிய அரசியல் தொடர்பு கொண்டிருந்தார். யாதுல் நாயக்கர் மூலம் மங்களம் பாளையக்காரரின் ஆதரவை பெற்றார். பிற பாளையக்காரர்களுக்கும் கோபால நாயக்கரின் முயற்சிக்கு ஊக்கமளித்தனர். ராமநாதபுரம், திருநெல்வேலி, திண்டுக்கல் கூட்டமைப்பு கூட்டு கேந்திரமாக கள்ளர்நாடு திகழ்ந்தது. அடுத்து மலபார், கோயம்புத்தூர் கூட்டமைப்பு. இந்த அமைப்பு ஏற்படுவதற்கு காரணமாக இருந்தவர் கேரளவர்மா ஆவார். மக்கள் செல்வாக்கு மிக்க பெற்ற இவர் பிற கூட்டமைப்புகள் உருவாக்கி கொண்டிருக்கையில் கம்பெனி படையோடு கடுமையாக போராடி கொண்டிருந்தவர் கேரளவர்மா. விவசாயிகளின் பக்கபலம் அவருக்கு எப்போதும் இருந்தது. பிற பாளையக்காரருக்கு அனுப்பிய ஓலைச்சுவடி கடிதங்கள் நல்ல பலனளித்தன. அவர்களின் ஆதரவு கிடைத்தது. வயநாடு, கோட்டையாட்டு, குறும்பர நாடு, பரப்பநாடு ஆகியவற்றின் தலைவர்களும், கிருவி நாட்டு நம்பூதிரிகளும், சமோரின் குடும்பத்தினரும், மலபார் மாப்பிள்ளைகளும் கேரளவர்மாவை ஆதரித்தனர். ஆங்கிலேயர்களின் நோக்கமும் போக்கும் பிடிக்காத கோயம்புத்தூர் கவுண்டர்களும் மலபார் கிளர்ச்சிகளோடு சேர்ந்து கொண்டனர். மலபார், திண்டுக்கல் கூட்டமைப்புகள் கூடும் மையமாக விளங்கியது கோயம்புத்தூர். கேள்வி கேட்பார்கள் நண்பர்களே. மலபார், திண்டுக்கல் கூட்டமைப்புகள் கூடும் மையமாக விளங்கியது எது என்று கேட்பார்கள். கோயம்புத்தூர். அதேபோல ராமநாதபுரம், திருநெல்வேலி, திண்டுக்கல் கூட்டமைப்புகள் கூடும் இடமாக திகழ்ந்தது கள்ளர்நாடு. கேள்விகள் இப்படித்தான் சூழ்ச்சியாக கேட்பார்கள் நண்பர்களே, புரிந்து கொள்ளுங்கள். அதற்கடுத்து
தென்னிந்திய கூட்டிணைவு, அதாவது பெனிசுலார் கான்ஃபெடரசி, தென்னிந்திய கூட்டிணைப்பு. பிராந்திய கூட்டமைப்புகள் காலத்தின் கட்டாயத்தால் தன்னிச்சையாக தோன்றியவையாகும். இவ்வமைப்புகளின் இணைப்பு பாலமாக விளங்கியவர் மருது பாண்டியன். 4 கூட்டமைப்புகளுக்கும் பொதுவான குறிக்கோள் இருந்தது. இவை தென்னிந்தியாவின் பரந்த நிலப்பகுதியில் செயல்பட்டன. அதை தங்களது செல்வாக்கின் கீழ் வைத்திருந்தன. திண்டுக்கல் மலபார் கூட்டமைப்புகள் மைசூர் திப்பு சுல்தானுடன் உடன்பாடு கொண்டிருந்தன. ஆனால் 1799 திப்பு சுல்தான் வீழ்ச்சிக்கு பின்னர் பிராந்திய கூட்டமைப்புகள் பலமிழந்தன. கேரளவர்மா கிளர்ச்சி பாதையினின்று விலகி கொண்டதால் மலபார் கோயம்புத்தூர் கூட்டமைப்பு வலுவிழந்தது. கட்டபொம்மன் கொல்லப்பட்டதால் திருநெல்வேலி கூட்டமைப்பு முன்னரே பலமிழந்தது. அதற்கடுத்து அத்தகைய நெருக்கடியான நேரத்தில் மருது பாண்டியன் முனைப்புடன் முன்வந்து சீர்குலைந்து போய்கொண்டிருந்த கூட்டமைப்பு முறையை காப்பாற்றினார். அதை இன்னும் விரிவுபடுத்தி தென்னிந்திய கூட்டிணைப்பாக மாற்றினார். கன்னட மராத்திய பகுதி தலைவரான துண்டாஜி வாக்கோடு கூட்டு சேர்ந்து அக்கூட்டமைப்பை உருவாக்கினார். வேலூர் கோட்டையில் சிறைப்பட்டிருந்த திப்பு சுல்தானின் மூத்த மகன் பதை ஐதர் மைசூர் கிளர்ச்சிகளுடன் இரகசிய தொடர்பு கொண்டு அவர்களை தென்னிந்திய கூட்டமைப்பில் சேருமாறு ஊக்கப்படுத்தினார். மலபார், கன்னடா, பெல் நாட்டு மக்களும் இப்புதிய முயற்சிக்கு ஆதரவளித்தனர். கேரளவர்மா மீண்டும் மலபார் கிளர்ச்சிக்காரர்களின் தலைவரானார். மருது பாண்டியனும் துண்டாஜி வாக்கும் தென்னிந்திய கூட்டமைப்பின் முன்னணி தலைவராக திகழ்ந்தனர். கோபால நாயக்கர், கான்யே ஜாகான், கேரளவர்மா, கிருஷ்ணப்ப நாயக்கர் ஆகியோர் 2ஆம் வரிசை தலைவராக இருந்தனர். மக்களின் பக்கபலத்தோடு தென்னிந்திய கூட்டமைப்பு ஆங்கிலேய ஆதிக்கத்திற்கு எதிராக திட்டமிட்டு செயல்பட துவங்கியது. அடுத்து கிளர்ச்சியின் போக்கு. ஆங்கிலேய ஆட்சியை அகற்றி நாட்டை அந்நிய ஆதிக்கத்திலிருந்து விடுவிப்பதே தென்னிந்திய கூட்டமைப்பின் குறிக்கோளாகும். இக்குறிக்கோளை நிறைவேற்றுவதற்கான திட்டத்தை தீட்டும் பொருட்டு கூட்டிணைப்பு தலைவர்கள் விருப்பாட்சியில் கூடி சதி ஆலோசனை செய்தனர். விரிவான ஆலோசனைக்கு பின்னர் அவர்கள் பின்வரும் 3 முக்கிய முடிவுகளை மேற்கொண்டனர். முதலாவது, ஒரே சமயத்தில் பல பகுதிகளில் கிளர்ச்சியை துவங்குவது. கிளர்ச்சிக்காரர்கள் ஒற்றுமையாக இருந்து போராடுவது. மூன்றாவது, ஆங்கிலேய படையோடு நேரடியாக மோதாமல் மறைந்திருந்து தாக்கும் கொரில்லா முறையை பின்பற்றல். அதற்கடுத்து மருது பாண்டியன் மதுரை பகுதியிலும், கோபால நாயக்கர் திண்டுக்கல் திருச்சி பகுதியிலும், கான்யே ஜகான் கோயம்புத்தூர் சேலம் பகுதியிலும், கேரளவர்மா மலபார் பகுதியிலும், கிருஷ்ணப்ப நாயக்கர் மேற்கு மைசூர் பகுதியிலும், துண்டாஜி வாக் கன்னட நாட்டின் வடக்கு பகுதியிலும் கிளர்ச்சிக்கு பொறுப்பேற்பது என்று முடிவாயிற்று. கோபால நாயக்கர் தலைமையில் கூடிய கூட்டத்தில் 1800 ஜூன் 3ஆம் தேதி கோயம்புத்தூரை தாக்கி கைப்பற்றுவதென்றும், இங்கு லெப்டினன்ட் கர்னல் கேமக் காலிஸ்டர் தலைமையில் உள்ள குதிரைப்படையை அவிழ்த்து விடுவதென்றும் முடிவு செய்யப்பட்டது. தெளிவான திட்டம் தீட்டப்பட்டு விட்டது. கிளர்ச்சிக்கான தேதியும் குறிக்கப்பட்டு விட்டது. கிளர்ச்சி துவக்கம். விருப்பாட்சி திட்டத்தை பற்றி ஏதும் அறியாத கம்பெனி படை கிருஷ்ணப்ப நாயக்கரின் கேந்திர மையமான பெல்லம் என்ற இடத்தை கைப்பற்ற முயன்றது. பொறுமை இழந்த துண்டாஜி வாக் தனது படையினரை பெல்லத்துக்கு அனுப்பினார். அவரே கிளர்ச்சியை துவக்கிவிட்டார். அவரோடு அவரது சகாக்களும் கிளர்ச்சியில் ஈடுபட்டனர்.
கிளர்ச்சி திட்டமிடப்படுவதற்கு 2 மாதங்களுக்கு முன்னரே துவக்கிவிடப்பட்டது. மே மாத துவக்கத்தில் கிளர்ச்சிக்காரர்கள் கோயம்புத்தூரை நெருங்கினர். நரசிங்கராவின் தலைமையில் கோயம்புத்தூர் வாசிகள் கிளர்ச்சிக்காரர்களுக்கு உற்சாக வரவேற்பளித்தனர். அதை அறிந்த கோயம்புத்தூர் தாசில்தார் இராணுவத்தை உஷார்படுத்தினார். கிளர்ச்சிக்காரர்கள் கோயம்புத்தூரை தாக்கும் முன்பே தாக்கப்பட்டு தோற்கடிக்கப்பட்டனர். கிளர்ச்சி துவங்கும் முன்னரே முறியடிக்கப்பட்டுவிட்டது. கிளர்ச்சி தலைவர்களில் பலர் கொல்லப்பட்டனர், பலர் சிறையில் அடைக்கப்பட்டனர், எஞ்சியோர் தப்பிச் சென்றனர். தீரர்களின் வீர மரணம். திட்டமிட்டதற்கு முன்பாகவே கிளர்ச்சியில் இறங்கிய துண்டாஜிவாக்கும் திம்மநாயக்கரும் மைசூர் பகுதியில் பல வெற்றிகளை பெற்றனர். ஆனால் ராமன் நாயரால் காட்டிக் கொடுக்கப்பட்ட திம்மநாயக்கர் பிடிபட்டு கொல்லப்பட்டார். கொனகல் என்ற இடத்தில் கர்னல் வெல்லசியிடம் தோல்வியுற்று வீரமரணம் அடைந்தார். துண்டாஜிவாக் மலபாரில் கேரளவர்மா, கிராமவாசிகள், மாப்பிள்ளைகள் ஆகியோர்கள் துணை கொண்டு ஆங்கிலேயரை ஆட்டி படைத்தார். எனினும் அவரது நெருங்கிய நண்பர்களான ஏமன் நாயர், சட்டு நாயர் ஆகியோர் காட்டிக் கொடுக்கப்பட்டதால் கேரளவர்மனின் முயற்சி தோல்வியுற்றது. பல கிளர்ச்சிக்காரர்கள் பலியாயினர். தப்பிச் சென்ற கேரளவர்மன் கிளர்ச்சிக்காரராகவே இருந்து 1805 நவம்பர் 30ஆம் நாள் கொல்லப்பட்டார். அதற்கடுத்து பாஞ்சாலங்குறிச்சி போர். 200 கிளர்ச்சிக்காரர்கள் திருச்செந்தூர் செல்லும் பக்தர்கள் போன்று வேடமிட்டு சென்று பாளையங்கோட்டையில் சிறைப்பட்டிருந்த செவத்தையா, ஊமத்துரை உள்ளிட்ட பலரை விடுவித்தனர். அவர்கள் மலைநாடு மலை வழியாக பாஞ்சாலங்குறிச்சியை அடைந்தனர். பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை புதிதாக கட்டப்பட்டது. மருதுபாண்டியன் அனுப்பிய 30,000 கிளர்ச்சிக்காரர்கள் அவர்களுடன் சேர்ந்து கொண்டனர். மறவர்களும் பறவர்களும் நாடார்களும் தோட்டியான்களும் அவர்களுக்கு கை கொடுத்தனர். ஊமைத்துரையின் தலைமையில் கிளர்ச்சிக்காரர்கள் செயல்பட்டனர். பாஞ்சாலங்குறிச்சிக்கும் ஸ்ரீவைகுண்டம் ஆழ்வார் திருநகருக்கும் இடைப்பட்ட பகுதிகளை அவர்கள் ஆங்கிலேயரிடமிருந்து கைப்பற்றினர். வலிமைமிக்க கோமரி கோட்டை கிளர்ச்சிக்காரர்கள் வசமாயிற்று. மேலப்பன் பல இடங்களை மீட்டார். சிவகங்கையிலிருந்து வந்த கிளர்ச்சிக்காரர்கள் நெட்டூரில் கம்பெனி படையை சிதறடித்தனர். எனினும் காலின் மெக்காலேயும் கர்னல் அக்னுவும் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை முற்றுகையிட்டனர். 2வது பாஞ்சாலங்குறிச்சி போரில் அக்கோட்டை வீழ்ந்தது. 1050 கிளர்ச்சிக்காரர்கள் உயிரிழந்தனர். பலர் பிடிபட்டு கொல்லப்பட்டனர். எஞ்சிய கிளர்ச்சிக்காரர்கள் சிவகங்கைக்கும் ராமநாதபுரத்துக்கும் தப்பிச் சென்றனர். காயமுற்ற ஊமத்துரை கிராமத்து கிழமியொருத்தியால் காப்பாற்றப்பட்டு மருதுபாண்டியனின் ஆதரவுடன் அரவணைப்புடன் சிறுவயலில் தங்கினார். காளையர் கோவில் கிளர்ச்சி. பாஞ்சாலங்குறிச்சியின் வீழ்ச்சிக்கு பின்னர் சிவகங்கை காளையர் கோவிலில் காடு கிளர்ச்சி மையமாயிற்று. திருப்பத்தூர், நத்தம், திருவேலூர், மேலூர், வெரப்பூர் ஆகிய இடங்களில் கம்பெனி படை கடுந்தாக்குதலுக்கு இலக்காயிற்று. பொம்மநாயக்கர் வெரப்பூரில் இருந்து கம்பெனி படையினரை விரட்டினார். ஊமத்துரை பழைய நாட்டை விடுவித்தார். கள்ளர்கள் மதுரையின் மேற்கு பகுதியை விடுவித்தனர். காளையர் கோவில் கிளர்ச்சிக்காரர்கள் வசமாயிற்று. தஞ்சையில் கிளர்ச்சி. கிளர்ச்சி ராமநாதபுரத்திலிருந்து தஞ்சாவூருக்கு பரவியது. செவத்ததம்பியின் தலைமையில் தஞ்சை மக்கள் கிளர்ச்சி எழுந்தனர். புதுக்கோட்டை சுபா விடுவிக்கப்பட்டது. அறந்தாங்கியிலும் அரியக்குடியிலும் பாசறைகள் அமைக்கப்பட்டன. மாங்குடி கைப்பற்றப்பட்டது. கிளர்ச்சிக்காரர்கள் நாகூர் கடற்கரை வழியாக சென்று
சீர்காழி, உடையார்பாளையம், அரியலூர் ஆகிய இடங்களை நிலை கொண்டனர். அப்பகுதியில் இருந்து வருவாய்த்துறை ஊழியர்கள் விரட்டப்பட்டனர். கும்பகோணம் ஆட்சித்தலைவர் ஹாரிஸ் உயிருக்கு பயந்து தப்பிச் சென்றார். கூட்டிணைப்பும் படையினர் கொள்ளிடத்தை கடந்து அதன் வடகரையை கைப்பற்றினர். திருச்சி பிரகடனம். தென்னிந்திய கூட்டிணைப்பு படையின் வெற்றி வாகை சூடிக் கொண்டிருந்த சமயத்தில்தான் மருதுபாண்டியன் தனது வரலாற்று முக்கியத்துவமிக்க திருச்சி பிரகடனத்தை வெளியிட்டார். அப்பிரகடனம் திருச்சி கோட்டை நுழைவாயில் சுவற்றிலும் ஸ்ரீரங்கம் பெரிய கோவில் சுவற்றிலும் ஒட்டப்பட்டது. இது ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கேள்வி நண்பர்களே. அதாவது திருச்சி பிரகடனம் திருச்சி கோட்டை நுழைவாயில் சுவரிலும் ஸ்ரீரங்கம் பெரிய கோவில் சுவற்றிலும் ஒட்டப்பட்டிருந்தது. ஜாதி, சமய, இன வேறுபாடின்றி இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களும் அறைகூவல் விடுத்து அந்த பிரகடனம் அது மக்களுக்கு தன்னம்பிக்கை அளித்தது, அவர்களின் ஆதரவை கோரியது, தேசிய உணர்வை பிரதிபலித்தது, அகில இந்திய கண்ணோட்டத்தில் அமைந்திருந்தது. அதில் எண்ணங்களும் விவரங்களும் இழையோடியிருந்தன. மண்ணின் மைந்தர்களிடையே காழ்ப்புணர்ச்சியும் பரஸ்பர பொறாமையும் விரோத மனப்பான்மையும் நீடித்தால் இந்தியா முழுவதும் ஆங்கிலேயரது ஆட்சிக்கு எளிதில் இரையாகிவிடும் என்று அந்த பிரகடனம் எச்சரித்தது. கம்பெனியுடன் கூட்டு சேர்ந்தமைக்காக முகமது அலியும் கர்நாடக நவாப்பையும் அது கண்டித்தது. பொதுமக்களின் அலட்சிய மனப்பான்மையும் கண்டித்தது. ஆங்கிலேயரின் வஞ்சகத்தையும் ஆணவத்தையும் சாடியது. திருச்சி பிரகடனம் அன்றைய யதார்த்த நிலையை அப்படியே படம் பிடித்து காட்டியது. மருதுபாண்டியன் அரசியல் தீர்க்க தரிசனத்தின் சின்னமே திருச்சி பிரகடனமாகும். அதாவது திருச்சி பிரகடனத்தை வெளியிட்டவர் யார் என்று கேட்பார்கள் நண்பர்களே. மருதுபாண்டியர்கள் அல்லது மருது சகோதரர்கள். அதற்கடுத்து கிளர்ச்சியின் வீழ்ச்சி. கிளர்ச்சியை முறியடிக்க லெப்டினன்ட் கர்னல் அக்னு ஒரு மும்முனை தாக்குதல் திட்டத்தை வகுத்தார். இதன்படி தென்கிழக்கே திருநெல்வேலியிலிருந்தும் வடமேற்கே திண்டுக்கல்லிலிருந்தும் வடகிழக்கே தஞ்சாவூரிலிருந்தும் கிளர்ச்சி கேந்திரங்களை தாக்க திட்டமிடப்பட்டது. 1801 மே 28 அன்று நாகலாபுரம் சென்று பின்னர் பரமக்குடியை கைப்பற்றினார். அதன் பின்னர் திருப்பத்தூர் அவர் வசமாயிற்று. இதற்கிடையே தஞ்சாவூரில் அறந்தாங்கி, அடியார்குடி ஆகிய இடங்களில் நடந்த போர்களில் கிளர்ச்சிக்காரர்கள் தோற்கடிக்கப்பட்டனர். அக்னுவோடு கர்னல் இன்ஸும் சேர்ந்து கொண்டார். அவர்களது கூட்டுப்படை முக்கூர் வழியாக சென்று மருதுபாண்டியனின் கிளர்ச்சி மையமான சிறுவயலை அடைந்தனர். கிளர்ச்சிக்காரர்கள் காளையர் கோவில் காட்டுக்குள் சென்று விட்டதால் சிறுவயல் எளிதில் வீழ்ந்தது. தொண்டி குடாக்கடலில் கிளர்ச்சியாளர்கள் கடற்படை அழிக்கப்பட்டது. புதுக்கோட்டை எட்டயபுரத்திலிருந்து வந்த படைகளோடு கம்பெனி படையும் சேர்ந்து காளையர் கோவிலை வளைத்து கொண்டனர். கோவில் கடுந்தாக்குதலுக்கு இலக்காயிற்று. கிளர்ச்சிக்காரர்கள் பலர் உயிரிழந்தனர். மருதுபாண்டியனும் பிறரும் பல திக்குகளும் சிதறி சென்றனர். காளையர் கோவில் வீழ்ச்சியால் கிளர்ச்சியின் முதுகெலும்பு முறிந்தது. சிதறி சென்ற கிளர்ச்சிக்காரர்கள் தலைவாய் பிள்ளையின் தலைமையில் ஒன்று சேர்ந்தனர். கள்ளர் நாடு மறவர்களை ராமதேவரின் தலைமையில் அவர்களோடு சேர்த்து கொண்டனர். ஆனால் அவர்கள் அனைவரும் ஆட்சித்தலைவர் லூசிங்டனால் தோற்கடிக்கப்பட்டனர். ஊமத்துறை கர்னல் இன்ஸாலும் தோற்கடிக்கப்பட்டார். விருப்பாட்சி வீழ்ந்தது. மேஜர் டெனிடன் பிரான்மலையை கைப்பற்றினார். மலை குலைந்தாலும் நிலை குலையாத ஊமத்துரை கிளர்ச்சியாளர்களுக்கு தலைமை தாங்கி
திண்டுக்கல் பள்ளத்தாக்கை அடைந்தார். வத்தலகுண்டில் நடந்த உக்கிரமான போரில் ஊமத்துரையும் அவரோடு 65 கிளர்ச்சியாளர்களும் விடுப்புண்பட்டு வீரமரணம் அடைந்தனர். தப்பிய கிளர்ச்சி தலைவர்களும் பிற கம்பெனியால் கொடூரமாக தாக்கப்பட்டனர். வீழ்ச்சிக்கான காரணங்கள். தென்னிந்திய கிளர்ச்சியின் வீழ்ச்சிக்கு பல காரணங்கள் இருந்தன. முதலாவதாக, கிளர்ச்சி திட்டம் செவ்வனே தீட்டப்பட்டாலும் அது திட்டமிட்டபடி செயல்படுத்தப்படவில்லை. துண்டாஜி வாக் 2 மாதங்களுக்கு முன்னரே கிளர்ச்சியை துவக்கிவிட்டார். கிளர்ச்சி பல இடங்களில் ஒரே நேரத்தில் துவக்கப்படவில்லை. பல பகுதிகள் கிளர்ச்சியில் தீவிரமாக ஈடுபடவில்லை. பல சமயங்களில் கொரில்லா போர் முறையை பின்பற்றாமல் நேரடி மோதலில் ஈடுபட்டனர். துண்டாஜி வாக்கின் அகால மரணத்தால் பல மராத்திய தலைவர்களின் ஆதரவு கிளர்ச்சியாளர்கள் பெற முடியாமல் போனது. புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாங்கூர், மைசூர் மன்னர்கள், ஐதராபாத் நிஜாம், பூனாவின் பேஷ்வா ஆகியோர் கம்பெனியின் ஆதரவாளராக இருந்தனர். ஏமன் நாயர், சட்டு நாயர், ராமன் நாயர் போன்ற கருங்காலிகள் கிளர்ச்சி தலைவர்களை காட்டிக் கொடுத்து விட்டனர். கிளர்ச்சி தலைவர்களிடம் போதிய போர் தளவாடங்கள் இல்லை. அவர்களது போர் உத்திகளும் சிறப்பாக இல்லை. போராட்ட தலைவர்களிடையே ஒற்றுமை இருந்தாலும் கிளர்ச்சியாளர்களிடையே ஒற்றுமை இல்லை. பொதுமக்களின் ஆதரவு பூரணமாக கிடைக்கவில்லை. யாவற்றுக்கும் மேலாக, கம்பெனியின் வலிமை மிக்க இராணுவம், நன்கு பயிற்சி பெற்ற திறமை மிக்க தளபதிகள், சிறப்பான போர் உத்திகள், ஆதார வசதிகள், கட்டுப்பாடான வீரர்கள், வலிமையான கடற்படை, தென்னிந்திய அரசர்களின் ஆதரவு ஆகிய கிளர்ச்சியை வீழ்ச்சி அடைய செய்தன. வரலாற்று சிறப்பு. தென்னிந்திய கிளர்ச்சி ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக 19ஆம் நூற்றாண்டின் துவக்கத்திலேயே மேற்கொள்ளப்பட்ட போராட்டமாகும். அது அந்நிய ஆட்சியை அகற்றுவது என்ற திடமான, தீர்க்கமான, தீவிரமான, உறுதிமிக்க எதிர்ப்பு முயற்சி. பின்வரும் போராட்டங்களுக்கு முன்மாதிரியாக அமைந்த நிகழ்ச்சி அது. கிளர்ச்சியின் பிராந்திய தலைவர்களோடு பொதுமக்களும் பங்கு கொண்டனர். ராமநாதபுரம் மறவர்கள், மலபார் குறிஞ்சியாளர்கள், இந்துக்கள், முஸ்லிம்கள், தமிழர்கள், தெலுங்கர்கள், மலையாளிகள், கன்னடியர்கள், மராத்தியர்கள் ஆகியோர் இப்போராட்டத்தில் பங்கேற்றனர். கிளர்ச்சிக்காரர்கள் பெரிதும் காடுகளில் இருந்து கொண்டு கொரில்லா போரிட்டனர். பிராந்திய கட்டமைப்புகளும் தென்னிந்திய கூட்டமைப்பும் இக்கிளர்ச்சியின் சிறப்பு கூறுகள் ஆகும். தென்னிந்திய கிளர்ச்சியில் சிவகங்கை மருது சகோதரர்கள், பாஞ்சாலங்குறிச்சி ஊமைத்துரை, திண்டுக்கல் கோபால நாயக்கர், கொங்கு நாட்டு காஞ்சி ஜகான், மலபார் கேரளவர்மா, கர்நாடக துண்டாஜி வாக், மைசூர் கிருஷ்ணப்ப நாயகர் ஆகியோர் முழுமூச்சுடன் ஈடுபட்டனர். கிளர்ச்சி தலைவர்கள் ஆதரவற்ற ஆங்கிலேய குடும்பத்தினருக்கு கருணை காட்டினர். வீழ்ந்தோரிடம் மனிதாபிமானத்துடன் நடந்து கொண்டனர். கிளர்ச்சிக்கு பின் கம்பெனி பல சீர்திருத்தங்களை மேற்கொண்டது. தென்னிந்தியாவில் சுதேசி ஆட்சிக்கு பதில் கம்பெனி ஆட்சி நிலைநாட்டப்பட்டது. புதிதாக சென்னை ராஜதானி உருவாக்கப்பட்டது. அது கம்பெனியின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டது. தென்னிந்திய புரட்சியை பற்றிய மதிப்பீடுகள். தென்னிந்திய கிளர்ச்சியை எடை போடுவது எளிதல்ல. ஒரு பக்கம் இக்கிளர்ச்சி முதல் விடுதலைப் போர் என்று வர்ணிக்கப்படுகிறது. மறுபக்கம் இதை பாளையக்காரர்களின் தன்னல தற்காப்பு போர் என்றும் விளக்கப்படுகிறது. ஓரளவு சுதந்திரமாக செயல்பட்டு வந்த பாளையக்காரர் மக்கள் உரிமைகளை மதித்து கிராம குடியாட்சிக்கு சிறப்பளித்து நாட்டு நலனுக்காக உழைத்தவர்கள் என்று கூற இயலாது. அவர்களும் மக்களை சுரண்டி கொடுமைப்படுத்தியே வந்தனர். அவர்களுடைய நிலமாண்மை உரிமைகளும் செல்வாக்கும் சலுகைகளும் பறிபோய்விடும் என்ற நிலை ஏற்பட்ட போது அவர்கள் தேசிய உணர்வோடு அகில இந்திய கண்ணோட்டத்துடன் போராடவில்லை. மருதுபாண்டியன் திருச்சி பிரகடனம் இந்திய உணர்வை பிரதிபலித்தாலும்
அது டில்லியில் எதிரொலிக்கவில்லை. எனவே கிளர்ச்சியை முதல் விடுதலைப் போராட்டம் என்றோ அல்லது இந்திய விடுதலைப் போராட்டத்தின் துவக்கம் என்றோ கூற இயலாது. அதேபோன்று இதை வெறும் பாளையக்காரர்களின் தற்காப்பு போர் என்றும் ஒதுக்கிவிட முடியாது. குறிக்கோள், திட்டம், கூட்டிணைப்பு, போராட்டப் பகுதிகள், அந்நிய ஆட்சியை அகற்றுவதில் காட்டிய தீவிரம் ஆகியவற்றை பார்க்கும்போது தென்னிந்திய கிளர்ச்சி ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட முதல் பெரிய பரவலான வலிமை மிக்க வன்முறை போராட்டம் என்று கூறலாம். நண்பர்களே, தென்னிந்திய கிளர்ச்சி என்பதை பற்றிய முழு வரலாறையும் பார்த்திருக்கிறோம். நண்பர்களே, கேள்விகள் எப்படி கேட்டாலும் கண்டிப்பாக உங்களால் பதிலளிக்க முடியும். ஏனென்றால் தென்னிந்திய கிளர்ச்சி என்பதனுடைய அனைத்து தகவல்களையும் ஒன்று விடாமல் பார்த்திருக்கிறோம். நண்பர்களே, எந்தெந்த கூட்டமைப்பை யார் ஏற்படுத்தினார்கள், எதனுடைய தலைவர்கள் யார் என்பதை பற்றியெல்லாம் பார்த்திருக்கோம். எந்தெந்த இடங்களிலெல்லாம் கிளர்ச்சி மையங்கள் செயல்பட்டது என்பதை பார்த்திருக்கிறோம். அதுபோக கிளர்ச்சியின் வீழ்ச்சிக்கான காரணங்களையும் பார்த்திருக்கிறோம். அத்திட்டத்தை பற்றிய மதிப்பீடும் பார்த்திருக்கிறோம். நண்பர்களே, டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் பெரும்பாலும் ஏதேனும் 2 அல்லது 3 வாக்கியங்களை கொடுத்து எவையெல்லாம் சரி எவையெல்லாம் தவறு என்று கேட்கிறார்கள். எனவே இதை கவனமாக புரிந்து கொண்டு நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நண்பர்களே, கட்டாயமாக நான் சொன்ன புத்தகங்களிலிருந்தான் கேள்விகள் வரும். அதாவது அந்த புத்தகங்களிலிருந்து தொகுக்கப்பட்ட வகுப்புகள் தான் இது. எனவே நீங்கள் புத்தகத்தை தேடி தேவையில்லை நண்பர்களே, இதை கேட்டாலே போதுமானது. அடுத்து வேலூர் கிளர்ச்சி 1806. நண்பர்களே, இந்த 2 தலைப்போடு முடித்துக் கொள்ளலாம். அதற்கு அடுத்த தலைப்பு 1857 பெரும்புரட்சி என்பதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். இப்பொழுது வேலூர் கிளர்ச்சியை மட்டும் பார்த்துவிடலாம். அதாவது வேலூர் கிளர்ச்சி 1806ஆம் ஆண்டு நடைபெற்றது. 1806ஆம் ஆண்டு நடந்த வேலூர் கிளர்ச்சியானது 1857ஆம் ஆண்டு நடைபெற்ற பெருங்கிளர்ச்சியின் ஒரு ஒத்திகை என்று சொன்னவர் வி.டி. சவார்கர். இவர்தான் முதல் இந்திய சுதந்திர போர் என்று புரட்சியை வர்ணித்தவர். இது பழைய கேள்வி நண்பர்களே, இருந்தாலும் தெரிந்து கொள்ளுங்கள், கேட்டாலும் கேட்பார்கள். இப்போது தலைப்புக்குள் செல்லலாம். அதாவது வேலூர் கிளர்ச்சி சாதகமான சூழ்நிலை. தென்னிந்திய கிளர்ச்சி அடக்கி ஒடுக்கப்பட்ட 6 ஆண்டு காலத்தில் வேலூரில் மற்றொரு கிளர்ச்சி வெடித்தது. முந்தைய கிளர்ச்சியில் கலந்து கொண்டு தப்பி வந்த பல கிளர்ச்சியாளர்களுக்கு வேலூர் சிறந்த கொத்தளமாக பயன்பட்டது. பாளையக்காரர்களிடம் பணியாற்றிய பல வீரர்கள் கம்பெனி படையில் சேர்ந்திருந்தனர். வேலூர் கோட்டையில் சிறைப்பட்டிருந்த திப்பு சுல்தானின் புதல்வர்கள், குறிப்பாக அவரது மூத்த மகன் பதே ஹைதர், ஆங்கிலேயருக்கு எதிராக கிளர்ச்சி செய்வதற்கான தக்க தருணத்தை எதிர்பார்த்திருந்தார். கம்பெனியின் ஆக்கிரமிப்பு கொள்கையால் பாதிக்கப்பட்ட ஹைதராபாத்துக்கும் மைசூரும் கிளர்ச்சியை ஆதரிக்க விரும்பின. இச்சாதகமான சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு கிளர்ச்சி செய்தனர். கிளர்ச்சிக்கான காரணங்கள், அதாவது வேலூர் கிளர்ச்சிக்கான காரணங்கள். வேலூர் கிளர்ச்சிக்கான உண்மையான காரணங்களை பற்றி ஒருமித்த கருத்து இல்லை. ஒன்றுக்கொன்று மாறுபட்ட முரண்பட்ட காரணங்கள் கூறப்பட்டுள்ளன. எனினும் வேலூர் கிளர்ச்சி தோன்றியதற்கான காரணங்களை பின்வருமாறு விளக்கலாம். முதலில், ஆங்கிலேய ஆட்சியை அகற்றுவதே வேலூர் கிளர்ச்சியின் முக்கிய நோக்கம். தென்னிந்திய கிளர்ச்சி முறியடிக்கப்பட்ட பின் எஞ்சி தப்பிய கிளர்ச்சியாளர்களில் பலர் கம்பெனி இராணுவத்தில் சேர்ந்தனர். பலர் வேலூரை சுற்றி குடியேறினர். அவர்கள் அவ்வப்போது சந்தித்து இரகசியமாக கருத்து பரிமாற்றம் செய்து கொண்டு
மீண்டும் ஒரு கிளர்ச்சி செய்து ஆங்கிலேய ஆட்சியை அகற்ற முடிவு செய்தனர். இக்கருத்தை பேராசிரியர் ராஜய்யன் வலியுறுத்துகிறார். அடுத்து, மைசூர் முடியாட்சியை மீட்க வேண்டும் என்று திப்பு சுல்தானின் வாரிசுகள் சதித்திட்டம் தீட்டினர். திப்பு இறந்த பின் அவரது 12 பிள்ளைகளையும் 6 பெண்களையும் வேலூர் கோட்டையில் சிறை வைத்திருந்தனர். அவர்களில் குறிப்பாக திப்புவின் மூத்த மகன் பதேக் ஐதர் பிறரது துணையுடன் கிளர்ச்சி செய்ய திட்டமிட்டார். அவரது முயற்சியால் கிட்டத்தட்ட 3000 கன்னட கிளர்ச்சிக்காரர்கள் வேலூரை சுற்றி குடியேறினர். கம்பெனி படைத்தளபதி J.F. கிரடாக் மைசூரில் மீண்டும் முஸ்லிம் முடியாட்சியை ஏற்படுத்துவதே வேலூர் கிளர்ச்சியின் நோக்கம் என்று குறிப்பிட்டுள்ளார். அதாவது, கம்பெனியின் படைத்தளபதி J.F. கிரடாக் மைசூரில் மீண்டும் முஸ்லிம் முடியாட்சியை ஏற்படுத்துவதே வேலூர் கிளர்ச்சியின் நோக்கம் என்று குறிப்பிட்டுள்ளார். அடுத்து, ஆங்கிலேயரது ஆக்கிரமிப்பு கொள்கையால் தன்னுடைய சுதந்திரத்தை இழந்த ஐதராபாத் நிஜாம் மீண்டும் தனது ஆட்சியை நிலைநாட்ட நாட்டம் கொண்டிருந்தார். ஐதராபாத் சிக்கோல் மக்களும் மனமருந்த முற்றியிருந்தனர். அவர்கள் கிளர்ச்சி செய்ய துடித்துக் கொண்டிருந்தார்கள். வேலூரில் இருந்த கிளர்ச்சிக்காரர்கள் ஐதராபாத் கிளர்ச்சிக்காரர்களுடன் தொடர்பு கொண்டிருந்தனர். அச்சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்ட ஐதராபாத் நிஜாம் தனது ஆட்சியை மீட்க முயன்றார். அடுத்து, கம்பெனி படையில் சேர்ந்த சிப்பாய்களுக்கு இராணுவம், கட்டுப்பாடு, போர்க்கருவிகள், பயிற்சி முறை, போர் முறை, பழக்க வழக்கங்கள் ஆகிய அனைத்தும் புதுமையாயிருந்தன. அவற்றுக்கேற்ப தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டியிருந்தது. அது மட்டுமல்ல, சிப்பாய்கள் ஆங்கிலேய வீரர்களுக்கு சமமாக நடத்தப்படவில்லை. அது சிப்பாய்களிடையே இன வேற்றுமையை வளர்த்தது. அதன் காரணமாக அவர்கள் அந்நியரை அகற்ற வேண்டுமென்று விரும்பினர். 1806 சென்னை இராணுவப் பிரிவில் சில சீர்திருத்தங்கள் செய்யப்பட்டன. சென்னை இராணுவ தளபதியான சர் ஜான் கிரடாக் சென்னை கவர்னராக இருந்த வில்லியம் பெண்டிங் பிரபுவின் சம்மதத்தோடு சில மாற்றங்களை செய்தார். நண்பர்களே, இந்த கேள்வியை ஏற்கனவே கேட்டிருந்தார்கள். அதாவது, 1806 வேலூர் புரட்சி நடைபெற்ற போது சென்னை கவர்னராக இருந்தவர் யார் என்று கேட்டிருந்தார்கள். வில்லியம் பெண்டிங் பிரபு. அடுத்து, சிப்பாய்கள் ஐரோப்பிய படைவீரர்கள் அணிவது போன்ற தலைப்பாகையை அணிந்து கொள்ள வேண்டும். பணியில் இருக்கையில் சிப்பாய்கள் காதணிகளை அணிவதோ நெற்றியில் திருநீறு அல்லது நாமம் போட்டுக் கொள்வதோ கூடாது. முகத்தை நன்கு மழித்துக் கொள்ள வேண்டும். மீசையை நன்றாக நறுக்கப்பட்டிருக்க வேண்டும். சிப்பாய்கள் சிலுவை சின்னம் கொண்ட பட்டையை அணிய வேண்டும். இச்சீர்திருத்தங்கள் சிப்பாய்களிடையே ஆங்கிலேயர் மீது வெறுப்புணர்ச்சியை ஏற்படுத்தின. ஆங்கிலேயர்கள் தங்கள் கிறித்தவ மதத்திற்கு மாற்ற முயற்சிக்கின்றனர் என்று சிப்பாய்கள் சந்தேகப்பட்டனர். அந்த நோக்கத்தோடு தான் இராணுவ சீர்திருத்தங்கள் செய்யப்பட்டன என்று அவர்கள் கருதினர். குறிப்பாக, அக்னு குல்லாயில் இருந்த முடிச்சு பசு பன்றித் தோலால் ஆனது என்ற சந்தேகம் இந்து முஸ்லிம் சிப்பாய்களிடையே சினமூட்டியது. அக்குல்லாய்கள் கிறித்தவ மதத்திற்கு மாறியவர்கள் அணிந்ததைப் போன்றிருந்தன. சிலுவை சின்னமிட்ட அடையாள பட்டையை அணிய வேண்டுமென்ற உத்தரவு சிப்பாய்களிடையே இருந்த மதமாற்ற அச்சத்தை உறுதிப்படுத்துவதாக இருந்தது. கிளர்ச்சி திட்டம். மேற்கண்ட காரணங்களால் கிளர்ச்சிக்காரர்களும் திப்பு சுல்தான் மைந்தர்களும் சிப்பாய்களும் கிளர்ச்சியாக திட்டமிட்டனர். வேலூர் கிளர்ச்சிக்காரர்கள் ஆற்காடு, மைசூர், ஐதராபாத் கலகக்காரரோடு தொடர்பு கொண்டனர். பிலிகுண்டா மக்களும் வாலாஜாபாத்தில் இருந்த சிப்பாய்களும் வேலூர் கிளர்ச்சிக்காரருக்கு உதவ முன்வந்தனர்.
சித்தூர் சிப்பாய்களும் கிளர்ச்சியை ஆதரித்தனர். ஐதராபாத், சிக்காகோ சிப்பாய்கள் அப்பகுதி மக்களோடு இரகசிய தொடர்பு கொண்டனர். ஐதராபாத் கிளர்ச்சியை அடுத்து சிக்காகோ கிளர்ச்சி செய்ய முடிவு செய்தனர். அச்சதி திட்டத்தை நிஜாம் கண்டும் காணாமல் இருந்துவிட்டார். மனக்கசப்படைந்திருந்த மைசூர் மக்களும் கிளர்ச்சியில் கலந்து கொள்ள தயாராயிருந்தனர். 1806 ஜூலை 13 அதிகாலையில் வேலூர் கோட்டையை கைப்பற்றுவதென்றும் அதைத் தொடர்ந்து மைசூரிலும் ஐதராபாத்திலும் கிளர்ச்சி துவக்கப்பட வேண்டும் என்றும் தீர்மானிக்கப்பட்டது. கிளர்ச்சியின் போக்கு. புதிய குழாய்கள் புகுத்தப்பட்ட போதே கிளர்ச்சிக்கான அறிகுறிகள் காணப்பட்டன. துவக்கத்தில் சிப்பாய்கள் எதிர்ப்பை வெளிக்காட்டாது அணிந்து கொண்டனர். கோட்டைக்கு வெளியே கூடிய மக்கள் குல்லாய் அணிந்த சிப்பாய்களை கேலி செய்தனர். அவர்கள் விரட்டியடிக்கப்பட்டனர். எனினும் கூட்டத்தினர் செய்த கேலி சிப்பாய்களிடையே அடங்கி கிடந்த தன்மான உணர்வை தூண்டிவிட்டன. பல சிப்பாய்கள் கோபத்துடன் குல்லாய்களை கழற்றி வீசி எறிந்தனர். ஆனால் அந்த சிப்பாய்கள் தண்டிக்கப்பட்டு ஒழுங்கு நிலைநாட்டப்பட்டது. அதற்கடுத்து திட்டமிட்டபடி கிளர்ச்சி 1806 ஜூலை 13 துவக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் 5 நாட்களுக்கு முன்னரே துவக்கப்பட்டுவிட்டது. பல குதிரைப்படை வீரர்கள் பணியாளர்களுடன் சேர்ந்து வேலூருக்குள் நுழைந்தனர். அடுத்த நாள் வேலூர் கோட்டையில் இருந்த சிப்பாய்கள் ஆங்கிலேயர்கள் வசித்த குடியிருப்பு பகுதியை நோக்கி சுட்டனர். அவர்களது தளபதி கர்னல் பான்கோட் வீட்டை சூழ்ந்து கொண்டனர். அவரை சுட்டுக் கொன்றனர். அவரன்றி இராணுவ அதிகாரிகளான மெக்காரஸும் மேஜர் ஆம்ஸ்ட்ராங்கும் கொல்லப்பட்டனர். பின்னர் படை இருப்பிடத்திலிருந்து பிற அதிகாரிகளையும் இராணுவத்தினரையும் கொல்ல முற்பட்டனர். கோட்டையின் பிரதான நுழைவாயிலில் பல ஆங்கிலேயர்களை கொன்று குவித்தனர். வெடிமருந்து கிடங்குக்கு காவலரும் சுட்டுக் கொல்லப்பட்டனர். பிரிட்டிஷ் தேசிய கொடி இறக்கப்பட்டு அதற்கு பதில் சிகப்பு பின்னணியில் பச்சை கோடுகள் போடப்பட்டு மத்தியில் சூரியன் வடிவம் பொறிக்கப்பட்ட திப்பு சுல்தானது கொடி ஏற்றப்பட்டது. திப்பு சுல்தானது மூத்த மகனான பதே ஐதர் அரசரென அறிவிக்கப்பட்டார். கிளர்ச்சியில் தோல்வி. வேலூர் கிளர்ச்சி திட்டமிடப்பட்டதற்கு முன்பாகவே துவக்கப்பட்டுவிட்டது. வலுவிழந்து போனது. மைசூரும் ஐதராபாத்தும் ஒரே சமயத்தில் கிளர்ச்சி செய்யவில்லை. வேலூர் கோட்டையில் நடந்த கிளர்ச்சியை பற்றி அறிந்த கர்னல் கில்லஸ்பி வலிமை வாய்ந்த மீட்பு படையுடன் ஆற்காட்டிலிருந்து விரைந்து வந்தார். மூடப்பட்டிருந்த வேலூர் கோட்டையின் நுழைவாயிலை வெடிவைத்து தகர்த்துவிட்டு உள்நுழைந்தார். கில்லஸ்பி கோட்டைக்குள் இருந்த கிளர்ச்சிக்கார சிப்பாய்களை மூர்க்கமாக தாக்கினார். சிப்பாய்களோடு துணிவுடன் போரிட்டனர். அம்மோதலில் 350 சிப்பாய்கள் கொல்லப்பட்டனர். 113 ஐரோப்பியர்கள் உயிரிழந்தனர். 500 கிளர்ச்சிக்காரர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். வேலூர் கிளர்ச்சி முழுவதுமாக அடக்கப்பட்டுவிட்டது. தோல்விக்கான காரணங்கள். வேலூர் கிளர்ச்சிக்கான பொதுவான குறிக்கோள் எதுவுமில்லை. கிளர்ச்சி நன்கு கணிக்கப்பட்டு திட்டமிடப்பட்டு ஒருங்கிணைக்கப்பட்டு திறமையாக நடத்தப்படவும் இல்லை. வேலூர் கிளர்ச்சியாளர்களுக்கு மருது பாண்டியன் போன்ற ஒரு இராஜதந்திரி கிடைக்கவில்லை. அதனால் அவர்கள் கூட்டமைப்பு எதையும் உருவாக்கவில்லை. கிளர்ச்சிக்கான தேதி குறிப்பிட்டாலும் குறிப்பிட்ட தேதிக்கு முன்னரே கிளர்ச்சி துவக்கப்பட்டுவிட்டது. வேலூர் கோட்டையை கைப்பற்றியது கிளர்ச்சிக்காரர்களின் துணிகரமான சாகச செயல்தான் என்றாலும்
அது தனிப்பட்ட நிகழ்ச்சியாகவே இருந்துவிட்டது. வேலூர் கிளர்ச்சியொட்டி மைசூரிலும் ஐதராபாத்திலும் கிளர்ச்சிகள் தோன்றவில்லை. வேலூர் கிளர்ச்சியாளருக்கு உரிய காலத்தில் போதிய உதவிகள் கிடைக்கவில்லை. பணம், பொருள், ஆயுத வசதிகளும் அவர்களுக்கு குறைவு. எல்லா சிப்பாய்களும் இக்கிளர்ச்சியில் கலந்து கொள்ளவில்லை. பலர் ஆங்கிலேய அதிகாரிகளுக்கு விசுவாசத்துடன் இருந்தனர். அக்னுகுல்லா, அதாவது அக்னியுக்குல்லா, அவர் அறிமுகப்படுத்திய குல்லா என்பதால் அவருடைய பெயரையும் சேர்த்து அக்னிகுல்லா என்று அழைக்கிறார்கள். அக்னிகுல்லா அணிந்த சிப்பாய்களை கேலி செய்வதற்காக கூடிய கூட்டத்தை தவிர மக்கள் இக்கிளர்ச்சியில் பங்கு கொள்ளவில்லை. கில்லஸ்பியின் கொடூர தாக்குதலுக்கு முன் கிளர்ச்சிக்கார சிப்பாய்களால் ஈடுகொடுக்க முடியவில்லை. எனவே சிப்பாய்கள் சரணடைந்தனர். அதற்கடுத்து கிளர்ச்சியின் இயல்பும் சிறப்பும். வேலூர் கிளர்ச்சியின் இயல்பை பற்றி சிறப்பை பற்றியும் பலவாறாக கூறப்பட்டுள்ளன. வேலூர் கிளர்ச்சி அடக்கப்பட்ட பின் அதன் உண்மை நிலையை கண்டறிய ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. ஜி. ஆர்கோட், ஆர். கில்லஸ்பி, ஐ. கென்னடி, ஐ. மன்றோ ஆகியோர் கொண்ட விசாரணை குழு ஒன்று அமைக்கப்பட்டது. நண்பர்களே, இதெல்லாம் புதிய தகவல்கள். இதிலிருந்து தான் கேள்விகள் கேட்பார்கள். நண்பர்களே, இதுபோன்ற புதிய புதிய தகவல்களை தான் இப்போது தேடி கண்டுபிடித்து டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்கிறார்கள். இதுவரை எந்த புத்தகத்திலும் சொல்லப்படாத புதிய தகவல்கள் நண்பர்களே. அதாவது திரும்பவும் சொல்லுகிறேன், கிளர்ச்சியின் இயல்பும் சிறப்பும், அதாவது வேலூர் கிளர்ச்சியின் இயல்பை பற்றியும் சிறப்பை பற்றியும் பலவாறாக கூறப்பட்டுள்ளன. வேலூர் கிளர்ச்சி அடக்கப்பட்ட பின் அதன் உண்மை நிலையை கண்டறிய ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. இதில் வருகிற பேர் முக்கியமானது நண்பர்களே, கவனியுங்கள். ஜி. ஆர்கோட், ஆர். கில்லஸ்பி, ஐ. கென்னடி, ஐ. மன்றோ ஆகியோர் கொண்ட விசாரணை குழு ஒன்று அமைக்கப்பட்டது. அதாவது வேலூர் புரட்சியை பற்றி அமைக்கப்பட்ட விசாரணை குழுவில் யாரெல்லாம் இருந்தார்கள் என்று கேட்பார்கள். ஜி. ஆர்கோட், ஆர். கில்லஸ்பி, ஐ. கென்னடி, ஐ. மன்றோ ஆகியோர் கொண்ட, அதாவது 4 பேர் கொண்ட விசாரணை குழுவானது வேலூர் புரட்சியை பற்றி விசாரிப்பதற்காக அமைக்கப்பட்டது. திப்பு சுல்தானின் மைந்தர்கள் சதி செய்து தூண்டிவிட்டதால் விளைவாகவே வேலூர் கிளர்ச்சி ஏற்பட்டது என்ற முடிவுக்கு வந்தது அந்த விசாரணை குழு. மேஜர் ஜெனரல் பேட்டர் தலைமையிலான சிறப்பு கமிஷன் ஒன்றும் நியமிக்கப்பட்டது நண்பர்களே. அதாவது வேலூர் கலகத்தை பற்றி விசாரிப்பதற்காக சிறப்பு கமிஷன் ஒன்று மேஜர் ஜெனரல் பேட்டர் என்பவருடைய தலைமையில் இந்த சிறப்பு கமிஷன் ஒன்று நியமிக்கப்பட்டது. இதுவும் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் எதிர்பார்க்கலாம் நண்பர்களே, கேட்பார்கள். அதற்கடுத்து புதிதாக புகுத்தப்பட்ட இராணுவ சீர்திருத்தங்களும் திப்புவின் செல்வாக்கும் சேர்ந்தே கிளர்ச்சியை தோற்றுவித்தது என்று கண்டுபிடித்தது அந்த கமிஷன். அதாவது அந்த சிறப்பு கமிஷன், அதாவது மேஜர் ஜெனரல் பேட்டர் என்ற தலைமையில் அமைக்கப்பட்ட சிறப்பு கமிஷன் ஆனது திப்புவின் செல்வாக்கும் இராணுவ சீர்திருத்தங்களுமே இந்த கிளர்ச்சியை தோற்றுவித்தது என்று விசாரணையில் கண்டுபிடித்தது. முகலாய ஆட்சியே வேலூர் கிளர்ச்சிக்கான காரணம் என்றால் ஜே.எஃப். கிராடக், மதமாற்ற பயமே கிளர்ச்சிக்கு காரணம் என்றால் தாமஸ் மன்றோ,
இந்து முஸ்லிம்களின் சமய உணர்ச்சி புண்பட்டதால்தான் சிப்பாய்கள் கிளர்ச்சி செய்தனர் என்றார் வில்லியம் பெண்டிங். இதெல்லாம் முக்கியமான வாக்கியங்கள் நண்பர்களே, அப்படியே கேட்பார்கள். அதாவது, இந்து முஸ்லிம்களின் சமய உணர்ச்சி புண்பட்டதால்தான் சிப்பாய்கள் கிளர்ச்சி செய்தனர் என்று சொன்னவர் யார் என்று கேட்பார்கள். வில்லியம் பெண்டிங் பிரபு. பல்வேறு கருத்துகளையும் பரிசீலித்த இயக்குநரகம் புதிய இராணுவ மாற்றங்களால் சிப்பாய்கள் அதிருப்தியுற்றனர். அந்த அதிருப்தியை வேலூர் கோட்டையில் சிறைப்பட்டிருந்த திப்பு சுல்தானின் மைந்தர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டனர் என்ற ஒரு முடிவுக்கு வந்தது. அதற்கடுத்து வேலூர் கிளர்ச்சி கம்பெனி ஆட்சிக்கு எதிராக சிப்பாய் கலகமே என்கிறார் பேராசிரியர் ஜோசப் திவியன். அதாவது, வேலூர் கிளர்ச்சியானது கம்பெனி ஆட்சிக்கு எதிரான சிப்பாய் கலகம் என்கிறார் பேராசிரியர் ஜோசப் திவியன். 1857 பெருங்கிளர்ச்சிக்கான ஒத்திகையே வேலூர் கிளர்ச்சி என்று எழுதியுள்ளார் வி.டி. சவார்கர். இது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் நண்பர்களே, இருந்தாலும் தெரிந்து கொள்ளுங்கள். வேலூர் கிளர்ச்சியானது 1857 நடைபெற்ற பெரும் புரட்சியின் ஒத்திகை என்று சொன்னவர் வி.டி. சவார்கர். அதாவது, முதல் சுதந்திர போர் என்று அந்த 57 புரட்சியை சொன்னவரும் இவர்தான். தென்னிந்திய கிளர்ச்சியால் ஊக்குவிக்கப்பட்டு கிளர்ச்சிக்காரர்கள் மேற்கொண்ட விடுதலை போராட்ட முயற்சியே வேலூர் கிளர்ச்சி என்று பேராசிரியர் ராஜய்யனுடைய வாதம். வேலூர் கிளர்ச்சி தேநீர் கோப்பையில் எழுந்த புயல் அல்ல, மாறாக அது பல வகையிலும் 1857 பெருங்கிளர்ச்சிக்கான முன்னோடியாகும் என்று கருதுவதில் எந்தவித தவறும் இல்லை. அதற்கடுத்து வேலூர் கிளர்ச்சி பற்றிய விளைவுகள். நண்பர்களே, பள்ளி புத்தகங்களில் இல்லாத நிறைய புதுமையான தகவல்களை பார்த்திருக்கிறோம். அதுபோக மற்ற கல்லூரி ஆசிரியர்கள் புத்தகத்தில் இல்லாத சில தகவல்களையும் இந்த கா. வெங்கடேசன் அவர்கள் புத்தகத்தில் இருக்கிறது நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி தேர்வில் இந்த புத்தகத்தில் இருந்துதான் பெரும்பாலும் கேள்விகள் எடுக்கிறார்கள். இதில் சொல்லப்பட்ட புது புது தகவல்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வருகிற டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் நண்பர்களே. அதற்கடுத்து வேலூர் புரட்சியினுடைய விளைவுகளை பற்றி பார்க்கலாம். வேலூர் கிளர்ச்சி விளைவுகள் அற்ற வீழ்ச்சி. அதாவது, அதன் விளைவாக பல மாறுதல்கள் ஏற்பட்டன. அதாவது, வேலூர் கிளர்ச்சியானது விளைவுகளற்ற வீழ்ச்சி என்று அதன் விளைவாக பல மாறுதல்கள் ஏற்பட்டது. சென்னை கவர்னர் வில்லியம் பெண்டிங் பிரபுவும் சென்னை தளபதி சர் ஜான் கிராடாக்கும் பதவி நீக்கம் செய்யப்பட்டனர். இது வேலூர் புரட்சியின் உடனடி விளைவாகும். அதற்கடுத்து புதிதாக புகுத்தப்பட்ட இராணுவ மாற்றங்களும் நீக்கப்பட்டு விட்டன. வேலூர் கோட்டையில் சிறை வைக்கப்பட்டிருந்த திப்பு சுல்தானின் குடும்பத்தினர் வங்காளத்துக்கு கொண்டு செல்லப்பட்டனர். புதிய கவர்னராக வந்த பார்லோ மக்களின் சமய உணர்வுகளை மதிப்பதன் அவசியத்தை உணர்ந்து செயல்பட்டனர். கம்பெனி அதிகாரிகள் கிறிஸ்தவ சமய பிரச்சாரத்தில் ஈடுபடுவது கணிசமாக குறைந்தது. ஆயினும் பிரிட்டிஷ் மேலதிகாரிகள் பிரெஞ்சு பூர்போன் அரசர்களைப் போன்று தென்னிந்திய வேலூர் கிளர்ச்சியிலிருந்து எந்த பாடத்தை
கற்கவும் இல்லை, மறக்கவும் இல்லை. அவ்வளவுதான் நண்பர்களே. வேலூர் கிளர்ச்சி என்பதை பற்றிய முழு தகவல்களையும் பார்த்திருக்கிறோம். அதாவது பள்ளி புத்தகத்திலும் இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கும். அதிலுள்ள தகவல்களை எல்லோரும் படித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். ஆனால் பள்ளி புத்தகத்தில் உள்ள தகவல்களை டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்பதில்லை நண்பர்களே. குரூப் 2 மற்றும் குரூப் 4 தேர்வு எழுதியவர்களுக்கு தெரியும். குரூப் 4 தேர்வில் கூட பள்ளி புத்தகத்திலிருந்து கேட்க மாட்டுகிறார்கள், வெளி புத்தகத்திலிருந்து தான் கேட்கிறார்கள். அதாவது கல்லூரி ஆசிரியர்கள் எழுதிய புத்தகம் என்று சொல்லக்கூடிய ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக் அல்லது ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக் என்ற புத்தகத்திலிருந்து தான் கேட்கிறார்கள். எனவே அதற்காக தான் பள்ளி புத்தகத்தையும் தாண்டி கல்லூரி ஆசிரியர்கள் எழுதிய புத்தகத்தை உங்களுக்காக பரிந்துரை செய்திருந்தேன். நான் பல மாதங்களுக்கு முன்பாகவே உங்களிடம் சொல்லியிருந்தேன் நண்பர்களே, எந்தெந்த தலைப்பிற்கு எந்தெந்த புத்தகங்களை படிக்க வேண்டும் என்று விரிவாக சொல்லியிருந்தேன். அதுபோக ஒவ்வொரு வகுப்பிலும் உங்களுக்கு நினைவுபடுத்தியிருந்தேன். பேராசிரியர் கா. வெங்கடேசன் அவர்கள் எழுதிய புத்தகம், அதுபோக பா. சிவா அவர்கள் எழுதிய புத்தகம், அதற்கடுத்து மஜித் ஹுசைன் அவர்கள் எழுதிய ஜியாகிரபி ஆஃப் இந்தியா புத்தகம், இது போன்ற முக்கியமான புத்தகங்களை பரிந்துரை செய்திருந்தேன். நடந்து முடிந்த குரூப் 2 தேர்விலும் அதிலிருந்து தான் நண்பர்களை கேள்விகள் கேட்டிருக்கிறார்கள். இதுவரை அதை படிக்காத இருந்தாலும் பரவாயில்லை, இதற்கு மேல் வரும் தேர்வுகளுக்காவது அந்த புத்தகங்களை வாங்கி படியுங்கள் நண்பர்களே. அடுத்த ஆண்டு வர உள்ள தேர்வுகளுக்கு நிச்சயமாக அது உங்களுக்கு கை கொடுக்கும். அப்படி புத்தகங்கள் வாங்கி படிக்க இயலாதவர்கள், கிராமப்புறங்களில் வெகு தொலைவில் இருப்பவர்கள் ஏதும் கவலைப்பட தேவையில்லை. நம்முடைய பயிற்சி வகுப்புகளை தொடர்ந்து கேட்டு வாருங்கள். நான் மேற்சொன்ன புத்தகத்தை அடிப்படையாக கொண்டுதான் நம்முடைய பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது நண்பர்களே. நீங்கள் எங்கிருந்து வேண்டுமானாலும் இதை கேட்டு பயன்பெற முடியும். ஏனென்றால் இது மாணவர்களுக்கு இலவசமாக எந்தவித கட்டணம் இல்லாமல் தான் நடைபெறுகிறது. நம்முடைய ஒவ்வொரு பயிற்சி வகுப்பும் முடிந்தவுடனே யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யப்பட்டுவிடும் நண்பர்களே. அதாவது மாணவர்களின் நலனுக்காக அனைத்து பயிற்சி வகுப்புகளும் யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. அதுபோக நம்முடைய டெலகிராம் சேனலிலும் பதிவேற்றம் செய்யப்படுகிறது நண்பர்களே. நீங்கள் இந்த 2 சேனல்களும் ஏதேனும் ஒன்றில் இணைந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தவறாமல் நம்முடைய பயிற்சி வகுப்பானது உடனுக்குடன் வந்து சேரும். நீங்கள் வேறு எங்கும் போய் தேட தேவையில்லை நண்பர்களே. அதுபோக கரண்ட் அஃபேர்ஸ் என்று சொல்லக்கூடிய நடப்பு நிகழ்வுகள் பகுதியும் பிடிஎஃப் வடிவில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது நண்பர்களே. தினந்தோறும் செய்தித்தாள்களில் வருகிற நடப்பு நிகழ்வுகள் அல்லது முக்கியமான விவாதங்கள், கட்டுரை தொகுப்புகள், அதாவது டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு பயன்படக்கூடிய வகையில் தினந்தோறும் தொகுக்கப்பட்டு பிடிஎஃப் வடிவில் நம்முடைய டெலகிராம் சேனலில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. டெலகிராம் சேனலில் இணைந்து அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நண்பர்களே. அதற்கடுத்து அடுத்த ஆண்டு வரவுள்ள டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கான பயிற்சி வகுப்புகள் இன்று முதல் தொடங்கப்பட்டிருக்கிறது நண்பர்களே. ஒரு நாளைக்கு 2 பயிற்சி வகுப்புகள் என, அதாவது பொது தமிழ் வகுப்பும் பொது அறிவு என்று சொல்லக்கூடிய ஜெனரல் ஸ்டடீஸ் வகுப்பும் 2 வகுப்புகளும் தொடர்ந்து நடைபெறும் நண்பர்களே. அவை இரண்டும் காலை மற்றும் மாலை என 2 வீடியோவாக பதிவேற்றம் செய்யப்படும். நீங்கள் பார்த்து பயன்பெறலாம். அதுபோக வரவுள்ள குரூப் 2 மெயின்ஸ் தேர்வுக்கும் முக்கியமான வகுப்புகள் நடைபெற்று வருகிறது நண்பர்களே. அதாவது தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் என்ற பகுதியில் சில நாட்களாக தமிழக அரசால் தொடங்கப்பட்டுள்ள திட்டங்களை பற்றி பார்த்து வருகிறோம். பார்க்காதவர்கள் நம்முடைய யூடியூப் சேனலிலும் டெலகிராம் சேனலிலும் உள்ளது நண்பர்களே.
பார்த்து பயன்பெறுங்கள். அதற்கடுத்து பெரும்பாலான மாணவர்கள் எதிர்பார்த்தபடி ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் நடத்தப்பட உள்ள BEO என்று சொல்லக்கூடிய வட்டார கல்வி அலுவலர், அதாவது பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் என்ற தேர்வுக்கான பயிற்சி வகுப்பும் தொடங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. நண்பர்களே, ஆவலோடு எதிர்பார்த்திருந்த நிறைய மாணவர்களின் வேண்டுகோளுக்கிணங்க அந்த பயிற்சி வகுப்புகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதுவும் நம்முடைய யூடியூப் சேனலிலும் டெலகிராம் சேனலிலும் பதிவேற்றப்படுகிறது. நண்பர்களே, பார்த்து பயன்பெறுங்கள். வரவுள்ள TRB தேர்வை வெற்றிகரமாக எழுதி முடியுங்கள் நண்பர்களே. அது முடித்த பிறகு BEO தேர்வுக்கு தயாராகுங்கள். BEO தேர்வை பொறுத்தவரை நம்முடைய பயிற்சி வகுப்புகளை மட்டுமே பார்த்தால் போதும் நண்பர்களே. அதிலிருந்து தான் கேள்விகள் வரும். வேறெங்கும் வெளியிலிருந்து கேட்பதற்கு வாய்ப்பில்லை. அவ்வளவு முழுமையாக தொகுக்கிறோம் நண்பர்களே. அதாவது TRBயால் வெளியிடப்பட்டுள்ள BEO தேர்வுக்கான பாடத்திட்டத்தை ஒவ்வொரு வரி விடாமல், அதாவது ஒரு வார்த்தை கூட விடாமல் முழுமையாக தொகுத்து வருகிறோம் நண்பர்களே. அதாவது ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு வகுப்பு நடத்தி இருக்கிறோம். அதனால் எந்த ஒரு கேள்வியும் விடுபடாது. நம்முடைய பயிற்சி வகுப்புகளை முழுமையாக பார்த்தாலே நீங்கள் BEO தேர்வில் வெற்றி பெறலாம். அதுபோக கல்வி உளவியல் என்ற பகுதிக்கு மட்டும் பேராசிரியர் நாகராஜன் அவர்கள் எழுதிய கல்வி உளவியல் என்ற புத்தகத்தை வாங்கி படியுங்கள் நண்பர்களே. அதுபோக ஏற்கனவே அந்த புத்தகத்தை படித்து விட்டேன் என்று சொல்லுகிறவர்கள் SK மங்கள் அவர்கள் எழுதிய அட்வான்ஸ்டு எஜுகேஷனல் சைக்காலஜி என்ற புத்தகத்தை வாங்கி படியுங்கள் நண்பர்களே. அதாவது ஆங்கில வழியில் தான் இருக்கும். ஆங்கில வழியில் படிக்க நினைப்பவர்கள் அந்த அட்வான்ஸ்டு எஜுகேஷனல் சைக்காலஜி என்ற புத்தகத்தை வாங்கி படியுங்கள். தமிழில் படிக்க நினைப்பவர்கள் நாகராஜன் அவர்கள் வெளியிட்ட கல்வி உளவியல் என்ற புத்தகமே போதுமானது நண்பர்களே. அதை முழுமையாக படித்து விட்டார்களானால் எப்படி கேள்வி கேட்டாலும் எழுதிவிடலாம். நிறைய புத்தகங்களை வாங்கி நேரத்தை வீணடிக்க வேண்டாம் நண்பர்களே. இந்த 2 புத்தகங்களில் ஏதாவது ஒன்றை வாங்கி படியுங்கள். மற்றபடி பொது அறிவு சம்பந்தமாக உள்ள அனைத்து தலைப்புகளுக்கும் நம்முடைய பயிற்சி வகுப்புகள் தொடர்ந்து நடைபெறும். அதை பார்த்தாலே போதுமானது. அதாவது TRB BEO தேர்வுக்கான அடிப்படை விவரங்கள் மற்றும் பாடத்திட்டங்களை பற்றி ஏற்கனவே 2 வீடியோ பதிவிட்டுள்ள நண்பர்களை பார்க்காதவர்கள் அதை பாருங்கள். உங்களுக்கு எல்லாம் அதில் தெரியும். அதுபோக தற்போது TNPSC குரூப் 2 தேர்வு நடந்து முடிந்திருக்கிறது. அதில் ஒரு 140 மதிப்பெண்களுக்கு மேல் பெற்றவர்கள் மெயின்ஸ் தேர்வுக்கு படியுங்கள் நண்பர்களே. உங்களுக்கு கண்டிப்பாக மெயின்ஸ் தேர்வானது வரும். அதாவது 2A தேர்வானது உறுதியாக கிடைக்கும் நண்பர்களே. அது தமிழ் வழி படித்தவர்கள், அதாவது PSTM வைத்திருப்பவர்களுக்கு கட்டாயமாக அந்த 140 மதிப்பெண்களுக்கு கிடைத்துவிடும். ஏனென்றால் கேள்வித்தாளானது கடினமாக தான் இருந்தது. எனவே அடுத்த வாரம் TNPSCயால் ஆன்சர் கீ வெளியிட்டு விடுவார்கள் நண்பர்களே. அவர்கள் வெளியிட்ட விடை குறிப்பின் அடிப்படையில் ஒரு 140 கேள்விகளுக்கு நீங்கள் சரியாக பதிலளித்திருந்தால் மெயின்ஸ் தேர்வுக்கு மும்முரமாக படித்து விடுங்கள். ஏனென்றால் மார்ச் மாதமே மெயின்ஸ் தேர்வு நடைபெறும் என்று திரு பிரபாகர் IAS அவர்கள் சொல்லியிருந்தார். அதாவது டிசம்பர் மாதத்தில் குரூப் 2 தேர்வுக்கான முடிவுகள் வெளியிடப்பட்டு மார்ச் மாதத்தில் நடைபெறும் என்று சொல்லியிருந்தார். எனக்கு தெரிந்தவரை, அதாவது என்னுடைய கணிப்பின்படி நவம்பர் கடைசியிலேயே குரூப் 2 தேர்வுக்கான முடிவுகள் வந்துவிடும் நண்பர்களே. ஏனென்றால் குறைந்த பணியிடங்கள் தான் இருக்கிறது. அதாவது 600 பணியிடங்கள் தான். அதை ஒரு மாதத்திலே திருத்தி முடித்து விடுவார்கள். எனவே அக்டோபர் மாதத்திலே அந்த குரூப் 2 வேல்யூவேஷன் முடிந்துவிடும் நண்பர்களே. நவம்பர் மாதத்தில் உறுதியாக குரூப் 2 பிலிமினரி தேர்வான முடிவு வெளியே வந்துவிடும். அதன்படி பார்த்தால் TNPSC தலைவர் சொன்னது போல மார்ச் மாதத்திற்கு முன்பாகவே, அதாவது
பிப்ரவரி கடைசி வாரத்தில் அல்லது 3வது வாரத்தில் குரூப் 2 மெயின்ஸ் தேர்வானது நடைபெறும். நண்பர்களே, நீங்கள் இப்போதிருந்தே தயாராகி விடுங்கள். கடைசி நேரத்தில் பதட்டம் அடைய வேண்டாம். குரூப் 2 மெயின்ஸ் மற்றும் குரூப் 2A மெயின்ஸ் தேர்வுக்கு என்னென்ன புத்தகங்கள் படிக்க வேண்டும், பாடத்திட்டம் என்னென்ன, எத்தனை கேள்விகள் கேட்பார்கள், எத்தனை யூனிட் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற விரிவான விளக்கத்துடன் கூடிய 2 வீடியோவானது சமீபத்தில் பதிவேற்றம் செய்திருக்கிறேன். நண்பர்களே, பார்க்காதவர்கள் பாருங்கள். அதற்கடுத்து வருகிற குரூப் 2 மெயின்ஸ் தேர்வுக்கு சிறப்பாக படியுங்கள். நண்பர்களே, நீங்கள் அனைவரும் குரூப் 2 மெயின்ஸ் தேர்வில் வெற்றி பெற்று அரசாங்க அதிகாரியாக வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன். நண்பர்களே, அடுத்து வரும் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.